ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றைய தேவனுடைய வார்த்தை, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி 3ஆம் நாளிலே வேத வாக்கியங்கள்படி நம் ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். விசுவாசிங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.